இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரண்டு முக்கிய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒன்று, நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள், 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம். அதோடு இணைந்து நம் திருச்சபையோடு நம்முடைய அன்னை மரியாள் விண்ணேற்பு சென்ற நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். பிரியமான சகோதர சோலே, நம் தாய் விண்ணேற்ப தாயாக இந்த நாளில் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு நாமும் ஒரு நாள் விண்ணிற்கு செல்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். சிறப்பான விதத்தில் 79வது ஆண்டினுடைய சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட, மறைந்த, பெயர் தெரியாத, யாரும் நினையாத எத்தனையோ நபர்கள், படை வீரர்கள், களப்பணியாளர்கள், போராளிகள், தியாகிகள் அத்தனை பேருக்காகவும் நினைவு அஞ்சலி செலுத்துவோம். அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். இதோ 19ஆம் நூற்றாண்டில் கரிபால்டி என்பவர் இத்தாலிய நாட்டிற்காக, இத்தாலிய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இவர் செல்லும் இடமெல்லாம் இவருடைய பேச்சு தீப்பொறியாக மாறியது. எங்கெல்லாம் சென்று பேசினாரோ அங்கெல்லாம் நாட்டினுடைய விடுதலைக்காகவும் மற்றும் எழுச்சிமிக்க தலைவராக இவருடைய பேச்சும் இவருடைய நடத்தையும் இவருடைய செயல்பாடுகளும் இருந்தன என்றால் அது மிகையாகாது. எங்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் மற்றும் இத்தாலிய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் போராடிய ஒரு மாபெரும் போராளி. ஒரு முறை ஒரு கோழையாக இருக்கக்கூடிய இளைஞன் கரிபால்டியிடம் கேட்டானாம், நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று. அவர் கூறினாராம், உனக்கு என்ன கிடைக்கும்? தழும்புகளும் காயங்களும், ஏன் உன்னுடைய உயிர் கூட போகக்கூடும், அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ சிந்தக்கூடிய இரத்தம் இந்த இத்தாலிய நாட்டினுடைய மாபெரும் விடுதலைக்கு ஒரு விதையாக இருக்கும் என்று கூறினார். பிரியமான சகோதர சோலே, அப்படித்தான் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எத்தனையோ நபர்கள் ரத்தம் சிந்தி நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல்வாதியாக மாறிவிட்டார்கள். அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு அவல நிலை நம்முடைய நாட்டில் நிலவுகின்றது. இன்று ஆங்கிலேயர்களிடம் நாம் விடுதலை பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவர்கள் வழியாக இன்னும் நாம் விடுதலை பெற வேண்டும். ஆங்கிலேயர்களுடைய விடுதலை இன்று சமூக ரீதியான பலதரப்பட்ட விடுதலையை நாம் இன்னும் சுவாசிக்க முடியாமல் இருக்கின்றோம். இது எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை, அந்த சமத்துவம், அந்த சகோதரத்துவம், அது மொழியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் சரிநிகராக கிடைக்க வேண்டும். யார் வேணாலும் எதையும் எப்போது வேணாலும் பேசக்கூடிய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, இவை அத்தனையும் இந்த நாளில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றால் அது மிகையாக. ஒரு முறை காட்டில் வளர்ந்த ஒரு காட்டு நாயும் வீட்டு நாயும் சந்தித்துக் கொண்டதாம். அப்போது காட்டு நாய் வத்தலும் தொத்தலுமாய் உணவின்றி பட்டினியாய்
வயிறொட்டி கிடந்தது. ஆனால் வீட்டு நாய் கொழு கொழுவென்று நல்லா சாப்பிட்டு நிறைவா இருந்தது. அப்போது இதோ நாங்கள் காட்டில் வாழ்கின்ற போது எங்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. ஆகையால் நாங்கள் காட்டில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் போட்டி போட்டுக்கொண்டு உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு பற்றாக்குறை. ஆகையால் தான் நாங்கள் இப்படி மெலிந்த உடலோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னதாம். அதற்கு வீட்டு நாய் சொன்னதாம், இதோ என்னுடைய எஜமான் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு விதவிதமான சாப்பாடும் கறியும் எலும்பும் எனக்கு போடுறாங்க. நான் இங்கு பாரு, நான் செழுமையா இருக்கிறேன், கொழுகொழுன்னு இருக்கிறேன் என்று கூறியதா. காட்டு நாய் கேட்டதாம், இதோ உன்னுடைய கழுத்தில் ஏதோ காயம் இருக்கின்றதே, ஏதோ ஒரு செயின் போல இருக்கின்றதே என்று கேட்டதா. அதற்கு அந்த வீட்டு நாய் கூறியதா, அதை ஏன் கேட்குறீங்க? என் எஜமான் என்னை சங்கிலி போட்டு கட்டி வச்சதாரு வீட்டிலேயே. காட்டு நாய் கூறியதாம், பரவாயில்லை, நல்ல வேலைக்கு நாங்கள் வீட்டில் இங்கே வளரல, இதெல்லாம் எங்களையும் கட்டி போட்டிருப்பாங்க. எங்களுக்கு உணவு இல்லை என்றாலும் நாங்கள் சுதந்திரமாக அலைகிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம், யாருக்கும் அடிமை இல்லை என்று காட்டு நாய் கூறியதாம். பிரியமான சகோதர சோலை, இன்றைய நாளிலும் நாமும் பணத்திற்கு, செல்வத்திற்கு, சொத்துக்கு அல்லது புகழுக்கு, பெயருக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ நபர்கள் அந்த சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த தன்மையை இழந்து விட்டார்கள். பிரியமான சகோதர சோலை, நாம் அத்தனை பேரும் அன்புக்கு அடிமை. ஆனால் வேறொருவருக்கும், வேறொரு பொருளுக்கும், வேறொரு செயலுக்கும் நாம் அடிமையாக வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய சுதந்திர தின விழா நமக்கு கூறுகின்றது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் மரியாள் விண்ணேற்பு அடைந்ததை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசமாக பிரகடனம் செய்தார். பிரியமான சகோதர சொல்லே, இந்த தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். ஏனென்றால் இவர் பேறு பெற்றவர். இவருக்கும் ஆதி காலத்து ஏவாளுக்கும் நிறைய வேற்றுமை. அவர் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்தார். ஆனால் அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தார். இதுவோ அந்த பாம்பின் சூழ்ச்சி என்று கூறினார். உன் வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று கூறினார். ஏவாள் வழியாக பாவம் வந்தது, அன்னை மரியாள் வழியாக மீட்பு கிடைத்தது. பிரியமான சகோதர சகோதரே, இப்படிப்பட்ட ஒரு புதிய தாய், ஒரு உன்னத தாய் இதோ நம் மத்தியில அவர் விண்ணிற்கு சென்று அங்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பரிந்துரை மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் எப்போதுமே நமக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத தாய் இந்த விண்ணேற்பு தாய். பிரியமான சகோதர சகோதரே, இப்படிப்பட்ட தாயினுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு என்ன கூறுகின்றது? நாம் விடுதலையோடு வாழ்ந்தோம் என்றால், நாம் சுதந்திரத்தோடு வாழ்கின்ற போது எல்லாம் நிச்சயமாக இந்த விண்ணகம் நமக்கு பரிசாக கிடைக்கும். உண்மை உன்னை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கற்போடும் நன்னயத்தோடும் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த விண்ணரசு நமக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த விண்ணரசை அனுபவிக்க இந்த மண்ணகத்தில் நாம் சமத்துவம், சகோதரத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு பாரத தாயினுடைய மக்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். சும்மா கிரிக்கெட் விளையாடுறப்பையும் விளையாட்டு போட்டிகள் நடக்கின்ற போதும் அல்லது ஒரு சில காரணங்களால் மட்டும் அந்த நாட்டுப்பற்று வருகின்றதை தவிர எல்லோருக்கும் எல்லாம் தண்ணீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அல்லது உணவுப் பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருப்பினும்
என் தாய் மக்கள், என் நாட்டு மக்கள் அத்தனையும் அனுபவிக்க வேண்டும். இதோ இருக்கின்ற அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாதவர்களோடு அதை பகிர்கின்ற போதுதான் ஒரு தாய் மக்களாக அந்த நாட்டுப்பற்றோடு நாம் இன்னும் ஒருங்கிணைந்த மக்களாய் நாம் பயணிக்க முடியும். அதற்கு இந்த விண்ணகத்தாய் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்திருக்கின்றார். அவர் நம்மை வழிநடத்துவார். நம்மை கரம் பிடித்து அந்த சுதந்திர காற்று சுவாசிக்க அவர் சுதந்திரமாய் இருந்தார். ஆமேன் என்று கூறினார். உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கூறினார். இதோ எல்லாம் ஆண்டவர் பயணத்துல, ஆண்டவருடைய அந்த மீட்பு பயணத்துல கடைசி வரையில் துணை நின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட துணை நிற்கக்கூடிய நபர்களாக அந்த சுதந்திரத்தோடு வாழக்கூடிய மக்களாய் என்று வாழ நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் நம்முடைய திருச்சியுடைய தலைவர்களுக்காகவும் இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று எங்களுடைய பாரத தேசமே 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பா, என்ன ஒரு அருமையான ஒரு சுதந்திரம்! எவ்வளவு மக்கள், எவ்வளவு நபர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு அடிமட்டம் வரை எத்தனை உள்ளங்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடும். அவர்கள் எல்லாம் இந்த நாள் நன்றி பெருக்கூட நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் கனவை நனவாக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து இதோ எங்களுடைய நாட்டு தலைவர்கள், எங்களுடைய நாடு செழிக்கணும், சுதந்திரமாக வாழணும். பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவ சகோதரத்துவம் பிறக்க நாங்களும் உழைப்போம் என்ற நம்பிக்கையோடு, வாக்குறுதியோடு எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.